அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இதை நான் விழா என்று நான் பார்க்கவில்லை. எனக்கும் நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கும் ஒரு சிறிய தொடர்பு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதற்கு எனக்கு அருகதை இருப்பதாக நான் நினைத்து கொண்டுதான் உங்கள் முன் நிற்கிறேன். நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கு ஹானரி காசா, அதாவது டாக்டரேட் வழங்கிய பல்கலைக்கழகம் காந்தி கிராம பல்கலைக்கழகம். அதற்கு முயற்சி எடுத்தவர்களிலே நானும் ஒருவன். முதலில் நம்மாழ்வார் ஐயாவுக்கு அப்படிப்பட்ட உயரிய விருதை ஒரு காந்திய பல்கலைக்கழகம் தந்தது. காரணம், அந்த விருதை வழங்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு நீங்கள் இந்த விருதினை வழங்குகிறீர்கள் என்று கேட்டார். முதல் பதில் சொன்ன எங்களுடைய துணைவேந்தர் தெளிவாக சொன்னார், காந்தி என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்று மக்கள் மொழியில் அவர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த கருத்திற்காகவே அவர்களுக்கு நாங்கள் அந்த பட்டத்தினை வழங்குகிறோம் என்று சொன்னார். 2 முறை காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பெருமுயற்சி எடுப்பதற்காக நம்மாழ்வார் ஐயா அவர்கள் அங்கே வந்தார்கள். அந்த 2 முறையும் நான் தான் அவரை அழைத்து கொண்டு பல்கலைக்கழகம் முழுவதும் பேராசிரியர்களை அறிமுகம் செய்து வைத்து எந்த விதத்திலெல்லாம் இவருடைய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை வடிவமைக்க முடியும் என்று ஒரு ஆய்வினை செய்தோம். அந்த வகையிலே எனக்கு ஒரு தொடர்பு இருப்பதாக நான் கருதுகிறேன், தகுதி இருப்பதாக கருதுகிறேன். 1. 2, இது ஒரு விழாவாக நான் பார்க்கவில்லை. இது ஒரு முயற்சிக்கான ஒரு சிந்தனை கூடமாக நான் பார்க்கிறேன். என்ன முயற்சி என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் என்னுடைய தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பிரான்சில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்தது, பிரெஞ்சு புரட்சி. அந்த புரட்சிக்கு வித்திட்ட 3 மிகப்பெரிய எழுத்தாளர்கள், ரூசோ, வால்டேர், மாண்டெஸ்கியூ, இந்த 3 பேரும் இறந்து விட்டார்கள். இறந்ததற்கு பிறகு ஒரு மயான அமைதி அந்த நாட்டில். ஏனென்றால் அங்கே அதிகாரத்தில் இருந்தவர்களெல்லாம் எழுதியவன் இறந்து விட்டான், இனிமேல் யாரும் எழுதப் போவது கிடையாது, ஆகையினால் நாம் கோலோச்சலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே இந்த 3 எழுத்துக்களை படித்தவர்களெல்லாம் ஒரு 100 பேர் சேர்ந்தார்கள். அவர்கள் சேர்ந்து ஒரு அரங்கத்திலே விவாதித்தார்கள். ரூசோ இறந்து விட்டார், மாண்டெஸ்கியூ இறந்து விட்டார், வால்டேர் இறந்து விட்டார். யார் எழுதுவது? மக்களிடம் யார் செய்தியை சொல்வது? எப்படி செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் எழுந்து சொன்னான், அவர் இறந்து விட்டார், நாம் எல்லாம் எழுதினால் என்ன தவறு இருக்க முடியும்? ஏனென்றால் வால்டேர், ரூசோ, மாண்டெஸ்கியூ இவர்களைத்தானே பின்பற்றுகிறோம், ஆகையினால் நாம் எல்லாம் எழுதினால் என்ன என்று அந்த 100 பேரும் பேசினார்கள். தொடர்ந்து விவாதித்தார்கள். 100 பேரும் எழுதினார்கள். கடைசியில் புரட்சி வந்தது, மறந்து விடாதீர்கள். அந்த நிலையில்தான் நான் சொல்கிறேன், நம்மாழ்வார் உயிரோடு இருந்த பொழுது அவர் கருத்துக்களை தூவிக்கொண்டே இருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட இயக்கங்கள் அப்பொழுது வரவில்லை, மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்மாழ்வார் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, மக்கள் இயக்கத்தை கட்டக்கூடிய நிலைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக உருவாகியிருக்கிறார் இறந்ததற்கு பிறகு, மறந்து விடாதீர்கள். நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்தில் ஒரு கருத்து உண்டு, நம்மாழ்வார் அதிகமாக விவசாயம் பற்றி பேசினார் என்று சொல்வது உண்டு. ஆனால் விவசாயம் பற்றி பேசினார், முக்கியமாக அவர் துறை ஆகையினால் பேசினார். அதை தாண்டி ஒரு வாழ்வியலை பற்றி பேசினார், மறந்துவிடக்கூடாது. அந்த வாழ்வியல் என்பது என்ன என்று சொன்னால், அது ஒரு தமிழர் வாழ்வியல். தமிழர் வாழ்வியல் என்று சொன்னால் என்ன? அதற்கு ஒரு நாகரிகம் உண்டு, பண்பாடு உண்டு. நாகரிகமும் பண்பாடும் இருந்த இடத்தில் வாழ்வியல் என்பது மற்ற நாகரிகத்திற்கு ஒத்ததாக, உயர்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்பதுண்டு. அப்படி பார்க்கின்ற நிலையில் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய நாகரிகத்தை பெற்ற, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நாகரிகத்தை பெற்ற, தொன்மையை பெற்ற ஒரு சமூகம் என்பது தமிழ் சமூகம், மறந்துவிடக்கூடாது.
ஆனால் அந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இதற்கு சற்று முன்னோக்கி சென்று ஒரு வரலாற்றை பார்ப்பீர்களேயானால் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். என்ன அடிப்படையில் இந்திய பூகோள எல்லையில் வாழக்கூடிய இந்திய சமூகம் என்பது ஒரு காலத்தில் முகலாயர்களுக்கு முன்பு என்னவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் 3000 சமூகமாக இருந்திருக்கிறது. 360 ஆதிவாசி சமூகமும் 3000 சமூகம் தான் வாழ்ந்திருக்கிறது. அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது என்று சொன்னால், அந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், திறன், விஞ்ஞானம், இலக்கியம், இசை இவைகளை தனித்தனியே வைத்துக்கொண்டு 3000 சமூகமும் கூடி வாழும் பண்பை பெற்று வாழ்ந்திருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. ஆக சமூகம், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறத்திலிருந்து விழுமியங்களை எடுத்து அந்த விழுமியங்களை வைத்துக்கொண்டு சமூக ஆளுகையை செலுத்தி கொண்டிருக்கிறது. அரசியல் ஆளுகையை செலுத்தவில்லை, சமூக ஆளுகையை செலுத்துகின்ற பொழுது அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது என்று சொன்னால், அதிகாரம் பெற்ற சமூகமாக, சிந்திக்கின்ற சமூகமாக, செயல்படுகின்ற சமூகமாக, பங்கெடுக்கக்கூடிய சமூகமாக, கேள்வி கேட்கின்ற சமூகமாக, அறத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் அது இருந்திருக்கிறது. ஆகையினாலேதான் நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அதில் பங்கேற்ற ஒரு ஆதிவாசி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் சொல்கிறார், இந்த ஜனநாயகத்தை ஆதிவாசிகளிடம் சொல்லாதீர்கள், ஆதிவாசிகள் உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விழுமியங்களை வைத்துக்கொண்டு நடத்தக்கூடியவர்கள், அவர்களிடம் உங்கள் ஜனநாயகத்தை சொல்லாதீர்கள் என்று அந்த கவுன்சிலிலே, அசம்பிளியில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நமக்கு ஒரு தேக்க நிலை வந்திருக்கிறது. என்ன தேக்க நிலை என்று சொன்னால், இந்த சமூகம் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நாடு சுதந்திரம் அடைந்தது, நாடு சுதந்திரம் அடைந்தது, ஆனால் மக்கள் சுதந்திரம் அடையவில்லை. மக்கள் எப்பொழுது சுதந்திரம் அடைவார்கள் என்று சொன்னால், அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அரசியல், சமூகம், கலாச்சாரம் அத்தனையும் மக்கள் பங்கேற்பில் நடைபெறுமே ஆனால் அது நடைபெறும். இங்கு கூட எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அதிகாரம் என்பது அனைத்தும் குடிமக்களுக்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரம் அனைத்தும் குடிமக்களுக்கே என்று சொன்னால், இன்றைக்கு குடிமக்கள் இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. எப்படிப்பட்ட குடிமக்கள் இருக்கிறார்கள் என்றால், 12 மணிக்கு பிறகு இருக்கக்கூடிய குடிமக்களை நான் சொல்லவில்லை. குடிமக்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. குடிமக்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால்,